செய்தியை பார்த்து வருகிறோம். சேலத்தில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான செல்லாத 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் வினோத். வணக்கம் வினோத். அதாவது செல்லாத 500, 1000 ரூபாய் நோட்டுகள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. எங்கு, எப்போது கைப்பற்றப்பட்டது, நடவடிக்கை என்ன, விரிவான விவரம்? சேலம் மாநகர் மாசிலாக்கிப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் சபீர். இவர் பண மதிப்பிழப்பனை நடவடிக்கையின் போது அவரது நண்பர்களிடமிருந்து 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டை வாங்கி மாற்றி பெறுவதாக கூறியுள்ளார். பின்னர் அந்த பணத்தை அவரது நண்பர்களுக்கும் திருப்பி கொடுக்காமல் அவர் வைத்திருந்திருக்கிறார். இந்த நிலையில்தான் சேலம் மாநகர் அம்மாப்பேட்டை போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவல் அடிப்படையில் நேற்று இரவு திடீரென சபீர் என்பவரது வீட்டில் போலீசார் சோதனை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த சோதனையின் போது 1 கோடி ரூபாய் மதிப்பிலான பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் வைத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனை அடுத்து அந்த பணத்தையும் தற்போது போலீசார் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். இது ஒரு புறம் இருந்தாலும் கூட அவரிடமிருந்து செல்போன்கள் மற்றும் சிம் கார்டுகளும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பண மதிப்பிழப்பு செய்யப்பட்டதை தொடர்ந்து இந்த 500 மற்றும் 1000 நோட்டு செல்லாது என அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இருந்த போதும் இதுவரை இவர் இந்த பணத்தை எதற்காக வைத்திருந்தார் என்ற கோணத்தில் தற்போது போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இது மட்டுமல்லாமல் மேலும் இவரிடம் ஏதேனும் பணம் இருக்கிறதா என்ற கோணத்திலும் தற்போது போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி வினோத். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.